என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, விஜய் இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். பொதுவாகவே இந்த சினிமா துறையிலிருந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியலுக்கு வர்றது சகஜமாயிடுச்சு. நீங்கள் கலைஞர்கள்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். நம்ம விஜய் வந்ததை எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா, அவருடைய கருத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கும் ஒத்து போகுதா, நாம் நம்மளுடைய ராம் கிரிட்டிக் சேனலுடைய கருத்து என்ன, நாம் அவரை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. இந்த தமிழகம் அப்படிங்கிறதே இன்றைக்கி சிக்கலாக இருக்குது. இன்றைக்கி பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த தமிழ்நாட்டை தமிழகம்னு குறிப்பிட்டு பேசினவன் நம்ம ஆரம்ப ரவி ஆளுநர். அதுக்கு சிஎம்லேருந்து எல்லாரும் கண்டனம் தெரிவித்தோம். தமிழகம்னு போடக்கூடாது, தமிழகம்னு ஏன் போடணும், தமிழகம்னா தமிழ்நாடுன்னு வருது, இது தமிழகம்னு போடுறது பிரச்சனை இல்லை, தமிழ்நாடுன்னா இது நீங்கள் தனி நாடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி அனுப்புனாங்க அந்த சங்கிங்க. அதை அந்த சங்கிங்களுக்கு துணை போகிற மாதிரி தமிழகம்னு போட்டு இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படிங்கிற போது இது இவர் இப்படியே தான் அந்த கட்சிக்கு பேர் வச்சாரா இல்லை வேறு யாரும் உதவியில் வச்சாரான்னு தெரில. ஏதோ முரட்டு சங்கி செஞ்ச வேலை மாதிரி நம்மளுக்கு தெரியுது. வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி இந்த வெற்றி அப்படின்னா அந்த இடத்துல இக்கு வரணும். கழகம், ஏன்னா வெற்றி கழகம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கும்போது சென்ட்ரலில் இக்கு போடணும், வெற்றி கழகம்னு போடணும். அந்த இக்கு காணும். ஒரு நல்ல ஒரு படிக்க தெரிஞ்சவங்க கூட இருக்க மாட்டானா, இல்லை விநாசம் ஒன்றுமே தெரியாதவன், தமிழ் என்னான்னு தெரியாதவன் அந்த பேர் எழுதி கொடுத்தானான்னு தெரில. சரி, பேர் மற்ற விஷயத்தில் தவறுந்தாலும் கொள்கையில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, வந்தார். 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஒரு அரசியலுக்கு வருகை நல்லதாக இருக்கும், 2024 தேர்தலில் வருவார் அப்படின்னு நாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். கடைசியாக பார்த்தா மோடிக்கு பயந்துக்கிட்டு எங்கே ரெய்டை போட்டுருவாங்களோ, எங்கே ஈடியை போட்டு நம்மளை மிரட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக மோடியை ஜெயிச்சுட்டு போட்டோம், நாம் நவுந்துக்கலாங்கிற மாதிரி 2024 தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், 2026 தான் என்னுடைய இலக்கு. அதாவது கணக்குக்கு அவர் சொல்கிறது என்னென்னா 2026 நான் சிஎம் எலெக்ஷனுக்கு நிற்கிறேன், முதல்வர் ஆகணும், ஆனால் பிரதமர் யாராவது வந்துட்டு போட்டும் அப்படிங்கிற கணக்கு அவர் பேசுகிறார். நீங்கள் அரசியல்வாதி ஆயிட்டா அனைத்து மக்களுக்கான அரசியலை இங்கே பேசணும். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாத மற்ற எல்லா மாநிலங்களும் பயங்கரமான சிக்கல் இருக்குது. அங்கே இருக்கிற நீ 2026 முதல்வருக்கு ஆசைப்படுற, தப்பில்லை, உலகத்தில் ஆசைப்படாத அவனும் கிடையாது. ஆனால் 2026 எலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிற விஷயம் 2024 தான் தீர்மானிக்கும். இந்த 24 தேர்தல் மீண்டும் நரேந்திர மோடி ஏறி மேலே உக்காந்துட்டாருன்னா எந்த மாநில உரிமைகளும் இருக்காது. ஆல்ரெடி இல்லை. இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் அதை செய்து இது செய்ய, நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிதி ஒன்று கூட அவங்க தரமாட்டேங்கிறாங்க. மொத்த கவர்மெண்ட்டையும், தமிழ்நாட்டோட மொத்த கவர்மெண்ட்டுக்கும் அப்படியே கொக்கி போட்டு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்களை மீறி எதையுமே செய்ய முடியாதுன்னு. மாநில உரிமைங்கிறதே சுத்தமாக இல்லை. ஜிஎஸ்டி வந்த வேட்டி அப்படியே நோவாத போய் ஹாயாக உக்காந்துட்டு இருக்கிற அப்படியே எடப்பாடி பழனிசாமி இந்த ஜிஎஸ்டிக்கு, இந்த நீட்டுக்கு எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்துட்டு, சிஏஏக்கு எல்லாத்துக்கும் போய் கையெழுத்து போட்டுவிட்டு இன்னைக்கு ஜாலியாக ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்கிற அப்படி பிஜேபியோட ஆதரவோட. நான் கேட்டால் நான் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து மறுபடியும் இணைஞ்சிக்கிறது. அது ஒரு அரசியல். இப்போ அவர் அதிமுகவை பற்றி நம்ம பேசவில்லை, அதை விட்டுருங்க. இவருக்கு என்ன புத்தி இந்த அளவுக்கு மலிகி போச்சே. விஜய் நல்லா பேசுவார், நல்ல ஒரு குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவார். அந்த குட்டி கதைகளுக்கு மயங்காத ஒரு இளைஞர்களே இல்லை. விஜயோட பேச்சுக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அருமையாக பேசக்கூடிய ஆள். அதாவது சமூக சிந்தனையும் இந்த சிந்தனையெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவார். நல்ல விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட, இல்லைன்னு சொல்லலை. இது வரைக்கும் நாம் விஜயை சங்கியாக பார்க்கல. இந்த சங்கிங்கிற வேர்டுக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும், எந்த ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கும், எங்கே மேடை பேச்சுலேயும் எங்கேயுமே பொட்டு வச்சுட்டு வந்ததை பார்த்துருக்கவே முடியாது. விஜய் எல்லாமே 4 ஹெட்டு ஃப்ளைனாக தான் வரும். அவர் எப்பயுமே பொட்டு வச்சுக்கிட்டு எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டார்.
கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் பொட்டு வச்சுட்டு வந்தார். இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி பேரை அறிவிக்கிறார்ல, அதில் லெட்டர் பேரில் அவருடைய முகத்தில் குங்குமம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏன் அந்த கேள்வி எழுப்புகிறோம், அந்த குங்குமம் வச்சா என்ன வைக்கலனா என்ன அப்படின்னா, அந்த எச் ராஜா அர்ஜுன் சம்பத்துன்னு ஒரு பீஸுங்க தெரியுது இல்லை, இதுங்கெல்லாம் வந்து இந்து மதத்தையும் நாங்களாம் காப்பாற்றுறோம், இந்து மதம் எங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு பீஸுங்க. இதே விஜயை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அது விஜய் பேர் என்ன, ஜோசப் விஜய், அவர் கிறிஸ்துவர், அவர் தமிழரே கிடையாது, அவர் வந்து இந்துவே கிடையாது அப்படின்னுலாம் பேசினாங்க. ஜோசப் அவர் வந்து வெளியே வந்து ஆமா நான் ஜோசப் விஜய்னார். இன்னைக்கு ஜோசப் விஜய் எங்கே போனார்? அவர் ஜோசப் விஜயாவே இருக்கிறாரா இல்லை சங்கியாக மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை. இன்னைக்கு பிரபலங்கள் எல்லாருமே, நீங்கள் பாஜகவோட அரசியலில் நீங்கள் எப்பயுமே வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலங்கள் எல்லாரையும் வந்து மார்ஜின் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே இழுக்கிறாங்க. மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும், நீ டப்புன்னு வெளியே வராத. ஏன்னா தமிழ்நாட்டிலோட மக்கள் அந்த மாதிரி கிடையாது, எங்களாம் மெச்சூர்டாக இருக்கிறாங்க. விஜயை தூக்கி உள்ளே வச்சாச்சு பிஜேபிக்குள்ள. விஜய் வந்து பிஜேபிக்கு உள்ளதான் இருக்கிறாரு, அவர் பிஜேபி எதிர்க்கல. ஒரே ஒரு வார்த்தை, நான் வந்து 2026 தான் வந்து தேர்தல் நிற்பேன், 2024 தேர்தல் நிற்க மாட்டேன், ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் 2024 சரியில்லை, அதனால் மக்கள் வந்து பார்த்து ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கட்சிக்கு போடுங்க, பிஜேபிக்கு போடாதீங்க. ஏன்னா பிஜேபி இன்றைக்கி வந்து மாநிலத்தோட உரிமைகளை உருவிட்டு இருக்குது. இப்போ நீ வந்து 26 வந்து நீ என்னப்பா பண்ண போகிற? நீ 26 வந்து என்ன பிஜேபிக்கு வந்து கைக்கூலியாக தெரிய போறியா? அதை தான் செய்யணும். இந்த வாட்டி பிஜேபி ஜெயிச்சா அதை தான் செய்யணும். உங்களுடைய கருத்து என்ன? 2 வருஷம் கழிச்சு வர்ற கட்சிக்கு இப்பயே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன காரணம் என்ன இருக்குது? நீ எதுக்கு வரணும்? கட்சி அறிவிச்சிங்க, இன்னும் தேர்தல் நாளே அறிவிக்கல. 2024 நாங்கள் தேர்தலில் போட்டிடுவோம்னு சொல்லுங்கள். 2024 நாங்கள் வந்து போட்டியிடல, இந்த எலெக்ஷனில் நாங்கள் வந்து இன்னாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லுங்கள், மக்களுக்காக போராடுவோம்னு சொல்லுங்கள். இன்னொன்று, மக்களுக்கு நான் செஞ்சேன், மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த விஜய் மக்கள் இயக்கம் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து மறைமுகமாக செஞ்சார், இப்போ வெளிப்படையாக செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார், பெட்ரோல் டீசல் வந்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார். சைக்கிளில் போய் ஓட்டு போட்டாருங்கிற விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புனீங்க, அது எப்படி மறைமுகமாகும்? அப்போ அது வந்து நீங்கள் பிரபலப்படுத்தி எடுத்துக்கிறதுக்கான அந்த வீடியோ தானே அது. அப்போ அது எப்படி மறைமுகமாகும்? மாறு வேடத்தில் எங்கேயோ போய் யாரையும் சந்திச்சாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாறு வேடத்தில் போனார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிரபலம் பண்ணீங்கல்ல, அந்த வீடியோவை நீங்கள் வைரல் ஆக்குனீங்கல்ல, அது எப்படி மறைமுகமாகும்? உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிறீங்க. நம்மளுடைய படம்லாம் ஓடணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ, நடிப்பு சிறந்த நடிகர் நீங்கள் விஜய், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த நடிப்பை வந்து உண்மை வாழ்க்கையிலேயே அவர் செயல்படுத்துகிறாங்க தான் உண்மையிலே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மையிலே நாம் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து இருக்கிறதுலே அடி முட்டாள்களாக இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஆள் ஒரு படம் நடித்தா அந்த படம் கதை நல்லா இருக்குதான்னு பார்க்குறது இல்லை, விஜய் நடிச்சிருக்கிறா அப்படின்னு போய் சக்ஸஸ் கொடுக்கறது, ஃபுல்லாக கொண்டு போய் காசு இருக்குது இல்லை அம்மா கிட்ட இருக்கிற கடுகு டப்பால் இருக்கிற பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறது, போய் படம் பார்க்கணும், விஜய்க்கு கட் அவுட் வைக்கணும், பால் அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் செய்கிறது. கடைசீட்டில் நீ அவங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு நம்மளையே ஏறி நம்ம தலைமையில் ஏறி மிதிப்பாங்க. நம்மளுக்கே இல்லை, நாம் இங்கே அவங்களுக்கு என்ன, அவங்க ஜாலியாக இருக்கிறான், வெளிநாட்டில் சொத்து வாங்கிட்டு எங்கெங்கே என்னென்ன அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி நிம்மதியாக செட்டில் ஆகிட்டு. இன்றைக்கி விஜயோட வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த வீட்டை நீங்கள் எட்டி கூட பார்க்க முடியாது. ஜெயிலில் கூட அவ்வளோ பெரிய மதில் சுவர் இருக்காது, அவ்வளோ பெரிய காம்பவுண்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க மக்கள் பணத்தில் வாழ்கிறாங்க, மக்கள் நாம் தான் கொட்டி கொடுக்குறோம் அவங்களோட படங்களில். எத்தனையோ ஃப்ளாப் படம், ஆனால் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றி. படம் ஃப்ளாப்புப்பா அப்படிம்பாங்க, ஃப்ளாப்பான படம் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றி. எப்படி படம் கதையே நல்லா இல்லை, ஃப்ளாப்பு, ஆனால் வியாபார ரீதியாக வெற்றிங்கிறாங்களே எப்படி? நம்ம கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது எந்த ஆக்டருமே, யாரையுமே சொல்கிறேன் நான். அப்படி பண்ணித்தான் இன்றைக்கி ஒருத்தன் வந்து சங்கியாக மாறி நிற்கிறான். ரஜினிகாந்த் போய் யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுகிறான். நம்ம எல்லாம் ரஜினிகாந்த் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும், ஆனால் அவன் தலை யோகி ஆதித்யநாத் கால் கடியிலங்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது.
தமிழர்கள் வந்து ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஒவ்வொரு பவுன் காசு கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து ரஜினி பாட்டு எழுதி அதிலெல்லாம் நடித்து எனக்கு அதெல்லாம் பெருமையாக இருக்குதுன்னெலாம் சொன்ன காலம். நாம் தலைவா தலைவா தலைவான்னு ரஜினி சும்மா கத்தாத ஆளும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பாட்ஷா படத்திலிருந்து சொல்கிறாரு ரஜினி, அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன் அரசியல் இருக்கிறேன். கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் வரல. கடைசியாக வந்து கட்சி பேரறிவிக்கிற மாதிரி இருந்து அப்படியே வெளியிட்டார். எல்லாம் வயசாகி போயிடுச்சு எல்லாத்துக்குமே. நற்பணி மன்றத்தில் தலைவர்களாக இருக்கிறாங்கல்ல, அதில் முன்னோடியாக இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் வயசாகிடுச்சு. ரஜினி ஆரம்பிப்பார், நம்ம கட்சியில் நாம் வளரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் வயசாகி போச்சு. ரஜினி நம்பி 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 கடைசியாக வந்து கை விரிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அந்த கிழவன் வந்தான்னா வரலனான்னா அது வீடு போங்குது காடு வாங்குது. ஆனால் இன்னைக்கு நடிக்கவே முடியாத ஹாஸ்பிட்டலில் போய் இதுதான் செத்து போயிடுவான்னு போன வருஷம் நினச்சோம். பரவாயில்ல, பொழைச்சி வந்துட்டாரு. அப்படி இருக்கிற ஆள் மறுபடியும் லால் சலாமல் நடிக்கிறார். அப்படி அவருக்கும் போய் நம்ம பின்னா இருக்கிற காசெல்லாம் கொட்டி படத்தை பார்ப்போம். அவர் ஒரு கிரிக்கிச்சு சொல்கிறா ரஜினி ஒரு பொண்ணு, ஐஸ்வர்யா எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னா. உங்கள் அப்பா சங்கியான்னாண்ணா எவனா இருந்தா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அது தேவையா? நீ சங்கி இல்லைன்னு உங்களுடைய மார்க்கெட்டு உங்களுடைய ஃபினான்ஸு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. மக்கள் நலன் இதாக இருக்குதா லால் சலாமில்? வேஷம் கட்டுறீங்க. இஸ்லாமியராக எங்கள் அப்பா நடிச்சிருக்க மாட்டார் சங்கியாக இருந்தா. பைத்தியகார கூட்டம் நாம் அதை கேட்டுட்ருக்குறோம். விஜயும் வந்து பொட்டு வைக்கிறதெல்லாம் பேசுகிறீங்க, விஜய் பொட்டு வச்சு நடிக்கிறதெல்லாம் பேசுகிறீங்க, ரஜினி வந்து முஸ்லீமாக நடிக்கிறதெல்லாம் பேசுகிறீங்க. ஏன் அதெல்லாம் வந்து வேஷம்டா. பொது வெளியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய உண்மை முகத்தை வந்து பிரதிபலிக்கும். அங்கே வேஷம் போட மாட்டாங்க. அங்கேயும் வேஷம் போடுறான்னா அவனோட கேடு கட்டவன் எவனும் கிடையாது. இல்லை நான் அப்பயும் வேஷம் போட்டு தான் பொட்டு வச்சுட்டு வந்தேன்னா அவனோட கேடு கட்டவன் எவனுமே கிடையாது. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தலையில் முடிகிற மாதிரியே திரிவார் படத்துல எல்லாம். வெளியில் வந்தால் போகிற சொட்டத்தில் நரைச்சி போன தலை அப்படி தான் வராரு. அதுதான் அவரோட உண்மையான பிம்பம். அப்படி தான் வரணும். அதுதான் உண்மை, ரியாலிட்டி. இன்னைக்கு போய் ரஜினிகாந்த் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்திருக்காருன்னா மொத்தமாக பிஜேபியோட காலில் விழுந்த கண்டிஷனு. அவர் பிஜேபியோட அடிமை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரஜினிகாந்த் பிஜேபியோட அடிமை. பாகுபலி படத்தில் கட்டப்பா இருக்கிறாங்கள அப்படி பிஜேபிக்கு ரஜினி சாவர வரைக்கும் பிஜேபிக்கு அடிமை. இல்லைன்னா வந்து யாரோட தலையும் டக்குன்னு அப்படி சாயாது. அடுத்தவனுக்கு தாய் தங்குந்த ஏற வணங்கலாம். அண்ணன் கூட பிறந்த அண்ணனை கூட காலில் விழுந்து வணங்கலாம், தப்பு இல்லை. அக்கா காலில் கூட விழுவலாம், தப்பு கிடையாது. தாய்க்கு தாய் அன்னி காலில் கூட விழுவலாம், தப்பு கிடையாது. ஆனால் எவனோ ஒருத்தன் பரதேசி பையன் மக்களை, அங்கே இருக்கிற தலித்து மக்களை கொன்று ஜெய் ஸ்ரீராமுங்கிறான், இஸ்லாமிய மக்களை கொன்று ஜெய் ஸ்ரீராமுங்கிறான். இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த 10 வருஷத்தில் நம்ம பார்க்காத விஷயங்கள், பல விஷயங்கள். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டு அந்த எவன் கொண்டானோ அவனுக்கு எம்பிக்கள் பின்னாடி போய் போராட்டம், கொடியை பிடிச்சிக்கிட்டு, தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு போராடுறான் ஒரு பெண்ணோட கற்பழிப்புக்கு. நாடு எந்த அளவுக்கு மழுங்கி போய் முட்டாளை கிடக்குறானுங்க பார்த்தீங்களா அங்கே நார்த் இந்தியாவில். ஆனால் அவனுங்க செய்கிற எல்லா விஷயத்துக்கும் இங்கே நாம் உருகி சாகிறோம். ஐயோ இப்படி ஆகுது, ஐயோ இப்படி ஆகுது, இந்த முட்டாள்தனமாக பண்ணுறானுங்களே அப்படின்னு. கர்நாடகாவில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது கர்நாடகா அரசியலில். சிவகுமார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் சொல்கிறாரு, இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியாவோட தென்பகுதி தண்ணியடி அறிவிங்க. தென்பகுதிங்கிறாரு அவர். கர்நாடகா மட்டும் கேட்கல. அதில் தான் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். பெரியார் அன்னைக்கு கேட்ட திராவிட நாடு முழக்கம் மறுபடியும் ஆரம்பிக்குது, கர்நாடகாவில் ஆரம்பிக்குது. எனக்கு தனி நாடு கொடுங்கிறான். இந்தியாவிலேருந்து என்னை பிடிச்சு விட்டுரு, நான் பார்த்துக்கிறேங்கிறான். நம்மளுடைய வரி பணம் நாம் தான் அதிகமாக தரோம். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, கேரளாலாம் எடுத்துக்கிட்டு அந்நிய செனாவிலையும் அதிகம். வெளிநாட்டில் போய் பொழைக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்தியன் சிட்டிசன் அங்கே போய் அங்கேருந்து இங்கே பணம் அனுப்புகிறான், வரி கட்டுறான். தமிழ்நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்கே ரா மெட்டீரியல் இங்கேருந்து நிறைய போகுது. இவன் நல்லா சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி பிரிவினையை வந்து பேச வைக்க தூண்டுறாங்க. நாம் அதை விரும்பலை. காங்கிரஸ் அரசாங்கத்தை மேலே உட்கார வச்சா சரியாக போயிடும், எல்லாமே சரியாக போயிடும். இன்னைக்கு இப்போ இத்தனை வருஷமாக காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ் அரசாங்கத்தில் என்னைக்கு பார்ப்பனர் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சி உருப்படியாகாது. அது என்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் சிந்தனைகளோ இன்னைக்கு பெரியார சிந்தனைகளோ உண்மையான காங்கிரஸ் கட்சியை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்கும். விஜய் வந்து கட்சி தொடங்காத போட்டோம். அவர் வந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுது. சும்மா வந்து இது வந்து பூச்சாட்டி காட்டிட்டு போகிறது.
ஏதோ படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்குமோ அப்படின்னு நம்மளை சந்தேகப்பட வைக்குது. அப்படியே வந்தாலும் 2026ல் மக்கள் அதுக்கான முடிவுகளை கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக மக்களுக்கு செய்யலை. இது வரைக்கும் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறான். சின்ன பையன் விஜய்னு போய் அம்மா கிட்ட காசு வாங்கி பால் வாங்கிட்டு வந்து போய் சும்மா அந்த பேனருக்கெல்லாம் பால் அபிஷேகம் ஊற்றுறாங்க. சக நடிகன் சிம்பு கீழே விழுந்து போயிட்டான், கால் ஒடிஞ்சு போச்சு, கை அடிச்சு போச்சுன்னு யாரோ ஒருத்தன் கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போச்சு. அதுக்கு சிம்பு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஊற்றாதீங்க, எனக்கு கட் அவுட்டு வைக்காதீங்கடான்னா அப்படி சிம்பு. விஜய் சொல்லுங்கள், கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். மொத்தத்தில் சொல்ல போனால் அவங்க அப்பாவை மதிங்க, விஜயை ஃபாலோ பண்ணு. விஜயே அவங்க அப்பனை மதிக்கிறது இல்லை, அவன் என் பேச்சு கேட்கறதுலையும் எஸ்சி ஓப்பனாக வந்து அடிச்சு விட்றா. அப்படி அவங்க அம்மா தான் எல்லாமே, அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவான், என்கிட்ட பேச மாட்டான், அப்பாக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அப்பனை மதிங்க, அப்புறமா மக்களை மதிக்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் கட்சி தொடங்குறத பற்றிலாம் பேசுவோம். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.